பிளாசமோட 8th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல ராஜா கிட்ட காலில் விழுந்து என் மாமா இறந்து போயிட்டாரு, அது நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொக்மோ ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் முன்னாடியும். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ராஜா சொக்மோ கையிலேருந்து இந்த ஸ்கேல் ஒன்று இருக்கு, அதோட பாதையை வாங்குறாரு. உடனே அவர் ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாரு. ராஜாவும் சொக்மோவோட அங்கிளும் சின்ன வயசா இருக்கும்போது ராஜா அப்பதான் புதுசா ராஜாவா பதவி ஏற்றிருக்காரு. அப்போ சொக்மோவோட அங்கிளை பார்த்து ராஜா, சின்ன வயசுல எத்தனையோ தடவை என் அப்பாட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் ஓன்ட்டு ஹெல்ப் கேட்டிருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. அப்போ மாட்டிக்கிட்டு ராஜாட்டே தண்டனை வாங்கினவாள் தானடா நீனு அப்படின்னு கேட்க, ஆமா உங்களை அப்ப பாத்துக்கிட்டேன், இப்போ நீங்க எனக்கு ராஜாவா மாறிட்டீங்க, இப்போ மறுபடியும் உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொக்மோவோட அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ராஜா பார்த்துட்டு, நீ யாரோ கிடையாது, நீ என்னைக்குமே வந்துட்டு என் கூட என் நிழல் மாதிரி இருக்க வேண்டிய ஒருத்தன் தான், என்னை விட்டுட்டு நீ போடலான்னு மட்டும் நினைக்காத, இது என்னோட மாஸ்டர் இந்த ஸ்கேலை வச்சுதான் எனக்கு அடிச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு, இப்போ அந்த ஸ்கேலை உடைச்சு நான் பாதியை உனக்கு கொடுக்குறேன், இது உன் கையில் இருக்கிற வரைய நீ எப்ப வேணா எந்த ஆயுதத்தை வேணா எடுத்துட்டு அரண்மனைக்கு வரலாம், உனக்கு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அது மட்டும் இல்லாம நீ என்னை எந்த நேரத்துல வேணா பார்க்கலாம், நான் தப்பு பண்ணா எப்ப வேணா நீ சுட்டி காட்டலாம், அது உன் உரிமை அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நானும் செய்யறேன் அப்படின்னு சொக்மோவோட அங்கிளும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ராஜா யோசிச்சு பார்த்து கதறி அழுதுட்டு, அவனை யார் கொண்டது, நான் விசாரிக்கிறதுக்காக தானே கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ராஜாக்கு தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி முடியாம போயிட்டு, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அவனை ஒரு வழி பண்ணுங்க, அவங்க யாரையுமே சும்மா விடாதீங்க அப்படின்னு டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. அவ்வளவுதான், ராஜாவே பப்ளிக்ல மயங்கி விழுதா என்ன ஆகும்? அங்க மகாராணி பாக்குறாங்க, சொக்மோவை பார்த்து இவனை இழுத்துட்டு போய் அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கூட்டிட்டும் போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு சொக்மோவோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கு. அவங்க தம்பி கூடயே இருந்து பார்த்துட்டு இருக்க சொக்மோவோட அப்பாவும் வந்துடுறாரு. என்னங்க ஆச்சு, என் புள்ள தான் சரியாவானா இல்லையா, வருவானா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப விஷயம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. ராஜா இன்னும் கண்ணு முழிக்கல, கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. ஆனாமா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் சொக்மோ இப்படி பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ராஜா அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டா நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் செத்துரும் கூட சேர்ந்து. அதே மாதிரி உன் அண்ணனோட குடும்பம், அதாவது நம்ம தளபதியோட குடும்பம் ஒண்ணுமே தப்பிக்காது, எல்லாருமே இறந்து போயிருவாங்க, எனக்கே பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் ரொம்ப பயமா இருக்கு நம்ம சொக்மோவோட அம்மாக்கு, என் புள்ள நல்லபடியா வந்தா சரி அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏண்டா இவங்களுக்கு நல்ல மருந்து கொடுக்கலையா, என் பொண்டாட்டிக்கு நல்ல மருந்து கொடுங்க, அவ உடம்பு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு பயங்கரமா நம்ம சொக்மோவோட அப்பாவும் கத்த ஆரம்பிக்கிறாரு. எங்க சொக்மோவோட 2 அசிஸ்டன்ட் அப்புறம் இந்த தளபதி மாதிரி ஒருத்தர் கூட 3 பேரும் தானே இப்ப நம்ம தாஷுவோட வீட்டுல இருக்காங்க. தாஷுவோட அட்வைசர் தான் சொக்மோ கூட்டு போயிட்டா, அதுக்கு பதிலா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க தனியா நின்னுக்கிட்டு கண்டிப்பா நம்ம சொக்மோவை ஜெயில உடைச்சு கூட்டு போய் எப்படியாவது காப்பாத்திட்டு வந்துடணும், இல்லைன்னா சொக்மோ உயிருக்கு ஆபத்துன்னு பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க தாஷு வரா. நீங்க சொல்ற பிளான் படி மட்டும் போனீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்களும் செத்துருவீங்க, சொக்மோவையும் கொண்டு போட்டுருவாங்க, முட்டாள்தனமா யோசிக்காதீங்கன்னு சொல்ல சொக்மோவோட அசிஸ்டன்ட்லாம் அவளை கொல்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. சார் நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, ஜெயில எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், நீங்க மட்டும் போயிட்டு சொக்மோவை கூட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க, ஏமா சொக்மோவை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அங்க வந்து அந்த பெரியவர் கேட்கிறாரு. தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா, 2 ஐடியா என்கிட்ட இருக்கு. முதல்ல சொக்மோ இதெல்லாம் தெரியாமல அங்க நேரா போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு தான் போயிருப்பான். அதுவும் இல்லாம ராஜா இன்னும் எந்திரிக்கல, அதனாலதான் அவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ராஜா எந்திரிச்சாலும் சொக்மோக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு, ஏன்னா அந்த கையில ஸ்கேல கூட விடாம ராஜா கையிலேயே வாங்கி விழுந்திருக்காரு. அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாக்கு சொக்மோவோட அங்கிள் மேல பயங்கர பாசம் இருந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அவசரப்படாதீங்க, 3 நாள் வெயிட் பண்ணுங்க, ராஜா எந்திரிக்கட்டும் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகேமா, 3 நாள் நாங்க வெயிட் பண்றோம். அப்படி 3 நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொக்மோ வந்துட்டா பிரச்சனை இல்ல, உங்களோட அந்த அட்வைசரை உங்ககிட்ட திருப்பி அனுப்பிடுறோம், இல்லனா உன் கையால நான் இங்க செத்துருவேன், உன் அட்வைசர் அங்க செத்துருவாரு, ஓகேவான்னு கேட்க தாஷு பாக்குறா, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா என்கிட்டயே நீங்க டீல் பேசுறீங்க, சரி ஓகே எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. இல்லம்மா என்ன மன்னிச்சிரு, எங்க சொக்மோவை காப்பாற்ற முடியலையோங்கிற பயத்துல நாங்க ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு 3 பேரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே போனா போது என் கூட வாங்க அப்படின்னு தாஷு அடுத்த நாள் காலையில அவங்க கடை ஒண்ணுக்கு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க அந்த பெரியவர் கிட்ட மத்த 2 அசிஸ்டன்ட்டும், இது ஒரு பேப்பர் கடை தான், இந்த கடைக்கு போயிட்டு இந்த பொண்ணு பெரிய இது மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்கா, இவளுக்கு விஷயம்லாம் எப்படி தெரியும், எந்த இன்ஃபர்மேஷனும் வரதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம சொக்மோவோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்ல உள்ள வாங்கன்னு தாஷு கூப்பிடுறா. உள்ள 3 பேரும் போறாங்க. பார்த்தா நார்மல் சின்ன பேப்பர் கடை இல்ல, பெரிய பேப்பர் கம்பெனி. பேப்பர் நிறைய பேர் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம தாஷுவோட கம்பெனி தான். இவ்வளவு பெரிய கம்பெனியா அப்படின்னு அந்த பெரியவரே வாயை பொழந்துட்டு உள்ள போயிட்டு இருக்க. நிறைய அபிஷியல்ஸ்க்கெல்லாம் பேப்பர் போகுது, பெரிய பெரிய அதிகாரிங்க அமைச்சர்களுக்கெல்லாம் கூட இவங்க கிட்ட இருந்து தான் பேப்பர் போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு பேப்பர்ல வந்துட்டு நம்ம தாஷு சொல்றா, இங்க பழைய பேப்பர்லாம் வாங்கிட்டு அதை நாங்க மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணிட்டு அங்க அமைச்சர்களுக்கே கொடுப்போம், அதனால பேப்பர் வேஸ்டேஜ் தடுக்கலாம்னு சொல்ல, உடனே அங்க போய் இந்த பெரியவர் எடுத்து பாக்குறாரு. நிறைய பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்தெல்லாம் பேப்பரை வாங்குறதால நிறைய முக்கியமான விஷயம் நம்ம தாஷு கிட்ட இருக்கு. ஓ இப்படிதான் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு தாஷு கூட்டிட்டு போக
அங்க பார்த்தா அந்த பெரியவர் இது ராஜா இல்லனா பெரிய செக்ரட்டரி கிராண்ட் செக்ரட்டரி இருக்காங்கல்ல அவங்க யூஸ் பண்ற பேப்பர் ஆச்சே, அவங்களுக்கும் நீ தான் சப்ளை பண்றியா அப்படின்னு கேட்க, பிசினஸ்ல நம்பிக்கை நியாயம் ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தாஷு. பரவாயில்லையம்மா, இப்ப நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க, உன்கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்க ராஜா எந்திரிச்சிட்டாரு. இன்னும் ரெக்கவர் ஆகல. எந்திரிச்சும் சொங்மோவை இன்னும் கொல்லாம இருக்காரு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், சொங்மோவை கொல்லணுங்கிற ஐடியாவே அவருக்கு இல்ல. சோ அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடியும். ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூலான் இருக்கான்ல, அதான் மகாராணியோட அண்ணன் பையன், சொங்மோக்கு கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கானே, நான் அவனை ஜெயிலுக்கு போக சொல்லி ஆள் அமைச்சிருக்கேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சொங்மோவை விசாரிக்கிறதுக்கு ராஜாவோட அசிஸ்டன்ட் போறான். ஏற்கனவே நம்ம சொங்மோ இவர் கழுத்துல தான் கத்திய வச்சு கூட்டு போனான்ல, ஏன் கழுத்துலயா கத்தி வைக்கிற, நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு இப்போ ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி சரண்டர் ஆயிடு, உயிராவது உடம்புல ஓட்டி இருக்க மாதிரி நான் கெஞ்சி பாக்குறேன் அப்படின்னு அவன் ஓவரா பேசிட்டு இருக்க. நான் என்னையா தப்பு பண்ண, முட்டாள்தனமா பேசாதன்னு சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அடி வாங்கி உடம்புலாம் பயங்கர காயமா இருக்கு. ஆனா மறுபடியும் தாலு கையில ஒரு சங்கிலி எடுத்துட்டு அடிக்க போக அங்க சூலான் வந்துடுறான், நம்ம சொங்மோவோட ஃப்ரெண்டு. என்னடா மகாராணி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க, என் கண்ணு முன்னாடியே சொங்மாவை கொல்ல போறீங்களா, கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொல்ல அந்த ஆளுக்கு வர வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சூலான் வேகமா ஓடி போயிட்டு சொங்மா உனக்கு ஒண்ணு ஆகலடான்னு கட்டுல இருந்து கழட்டி விட்டு மருந்தெல்லாம் போட்டு விட ஆரம்பிக்கிறான். நீ எப்படிடா இங்க வந்த அப்படின்னு சொங்மோ கேட்க, தாஷு இருக்காளே அவதான் எனக்கு ஒரு சீக்ரெட் லெட்டர் மாதிரி எழுதி அமிச்சா அப்படின்னு ஒரு குட்டி பவுச் ஒன்று வச்சிருந்தால, தாஷுவே ஸ்டிச் பண்ணியிருந்தாலே அதை காட்டுறான். அதுல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு, நீங்க வந்து அவங்க திரும்பி வெளியே வர வரைய ஜெயிலுக்குள்ளேயே இருங்கன்னு அதுல எழுதி இருக்கு. இதெல்லாம் தாஷுவா பண்ணது அப்படின்னு இந்த குட்டி பவுச்சை பார்த்துட்டு, பாரு நான் கிண்டல் பண்ண எம்ப்ராய்டரியவே எனக்கு அமுச்சு வச்சுட்டு இருக்கா, என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு நம்ம சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம என் அத்தை காலில், அதான் மகாராணி காலில் விழுந்தேன், அவங்க உள்ளேயே விட மாட்டேன்றாங்க, ராஜாவை என்னால பார்க்க முடியல, அதான் உன் டீச்சர் மேடம் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சூலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சொங்மோ லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போலடா, இவ்வளவு பெரிய பிரச்சனையில ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்றானா, கண்டிப்பா அவன் நல்ல பொண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு சூலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொங்மோக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் இமோஷனலா இருக்கு. இங்க தாஷு அடுத்த செட்டு பேப்பரை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து ராஜா கிட்ட இருந்து எடுபடி எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து விட, மறுபடியும் அடுத்த பவுச் எல்லாம் கொடுத்து விட முடியாதுமா. ஆனா இன்னும் சொங்மோக்கு ஒன்னும் ஆகல, ராஜா ராத்திரியும் பகலுமா உட்காந்து நிறைய முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, அவங்க நல்லா இருந்தா எனக்கு ஓகே தான் அப்படின்னு தாஷு சொல்லிடுறா. அதே மாதிரி சூலானும் உள்ள போயிட்டாங்கிற விஷயமும் தாஷுக்கு தெரிய வருது. இங்க அடுத்த நாள் 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பெரியவர் இந்த 2 அசிஸ்டன்ட்டுங்க 2 பேருமே தாஷுவை பாக்குறதுக்கு வராங்க. நீ சொன்னதை கேட்டு நாங்க 3 நாள் வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, நாங்க கிளம்பி போயிட்டு எப்படியா சொங்மோவை காப்பாத்திட்டு வர போறோம், ஜெயில உடைக்க போறோம்னு சொல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்னு தாஷு சிக்னல் ஒன்று கொடுக்குறா. அங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து இவங்க ஆளுக்கு கழுத்துல கத்திய வச்சிடுறாங்க. என்னம்மா பண்ற அப்படின்னு பெரியவர் கேட்க, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, சொங்மோ வந்துடுவான், நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்கிறதால உங்களை பிடிச்சு நான் அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு தாஷு சொல்லிடுறா. இங்க ராஜா கிட்ட சொங்மோவை என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா பாக்குறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அவன் பண்ணது தப்பு தான், அதுவும் இல்லாம ரொம்ப வருஷமா நாட்டை விட்டு தூரமா இருக்காங்க, இப்ப அவங்க மனசு எப்படி மாறி இருக்கும், என்ன நினைப்பாங்க நமக்கு சொல்ல முடியாது, ஆனா வந்து நாட்டுக்காக அந்த ஆளு உயிரையே கொடுத்துட்டாரு, யார் கொன்னாங்கன்னு வேற தெரியல, இதுக்கும் மேல அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கறது அவ்வளவா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே நான் உத்தரவு போடுறேன் அப்படின்னு ராஜாவும் அவர் உத்தரவை கொடுத்துடுறாரு. சொங்மோவும் சூலானும் காலில் விழுந்து ராஜா உத்தரவை வாங்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம சொங்மோக்கு மிலிட்டரியில இருந்து எல்லா பதவியில இருந்தும் அவனை வெளியே தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறமா அவன் வாழ்க்கையை பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம இறந்து போயிட்டார்ல தளபதி, அவரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்புறது, நல்லபடியா விடுறதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. சொங்மோ சொல்லிட்டு இருக்கான், ஆனா என் அங்கிள் இறந்து போயிருக்காரு, அதுல இருக்கிற மர்மத்தை எப்படி விசாரிக்க போறீங்க, அவங்க குடும்பத்தை எதுக்கு திரும்பி அவங்க ஊருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க, ராஜா ஏற்கனவே பெரிய கருணை காட்டியிருக்காரு, நீ என்ன வேலை பண்ணி வச்சிட்டு இருக்க, இதுக்கும் மேலேயும் ப்ராப்ளம் பண்ணாம நல்லா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட சொங்மோவும் சூலானும் வெளியே வராங்க. சொங்மோவோட அப்பா வருவாருன்னு சூலான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வந்திருக்கிறது வேலைக்காரர் தான். வாங்கப்பா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்ல நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொங்மோ சொல்லிடுறான். கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அது பட்டாசெல்லாம் வெடிக்குது. சொங்மோ பார்த்துட்டு இதனோட தளபதி இருப்பார்ல அவர் வைக்கிறதாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அங்க தாஷுவோட வேலைக்கார பொண்ணு வரா. நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. உங்க மேடம் எங்க இருக்காங்கன்னு கேட்டுட்டு நம்ம சொங்மோவும் வந்துட்டு இருக்கான். தாஷு ஆப்போசிட்ல வரா. இவனை பார்த்து சிரிக்கிறா. எப்படி நான் ஜெயில இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆவேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ராஜாவை நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், அவர் மனசு உடைஞ்சிருக்காரு, அந்த ஸ்கேல அவர் கையை விட்டு கீழே எடுக்காமலே இருக்காரு, சோ உங்க மேல அவர் சந்தேகப்படல, உங்களை விட்டுருப்பாருன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, அதனாலதான் வெயிட் பண்ணும், சூலானை அதனாலதான் நான் உள்ள அனுப்புனேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ், இந்த பவுச் எதுக்காக கொடுத்து விட்ட, இதுல நீ என்ன சொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு கேட்க, எங்களோட அட்வைசர் உங்ககிட்ட இருக்காங்க, நீங்க திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் ஒரு சின்ன வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய கோட் எடுத்து தாஷுவே சொங்மோ மேல போத்தி விட்டுட்டு இருக்கா. சொங்மோ கொஞ்சம் இமோஷனலா டச் ஆயிட்டு இருக்கான். தாஷு பாக்குறா, எங்க அட்வைசரை எங்க கிட்ட திரும்ப கொடுத்துருவீங்கல்ல அப்படின்னு, அவரை காப்பாத்துறதுக்காகவா இவ்வளவும் பண்ண, உன் பெரியப்பாவே அதுக்காகவா ஏத்துக்கிட்ட அப்படின்னு அங்கிருந்து நம்ம சொங்மோ கேட்க, பட்டாசு மறுபடியும்
மத்தாப்பையும் வெடிக்க ஆரம்பிக்குது. மத்தாப்புலயே இத்தனை விதமா கலர் இருக்கு, மனுஷங்க எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க, அது என் பெரியப்பா அவர் இஷ்டப்படி இருக்காரு, நான் ஏன் இஷ்டப்படி இருக்கேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சொங்மோ கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மெதுவா சொல்றான். கேட்கல, சத்தமா சொல்லு அப்படின்னு தாஷு வேணும்னே கேட்க இன்னும் கொஞ்சம் சத்தமா சொங்மோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கேட்கல, பட்டாசு வெடிச்சு சத்தம் காதுல விழல அப்படின்னு தாஷு சொல்றா. சூலான் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் சொல்றேன் அவன் என்ன சொன்னான்ட்டு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா அவனுக்கு அப்படின்னு சூலான் சொல்ல தாஷு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சொங்மோ போய் வேகமா அவனை விரட்டி விட்டுட்டு, அவன் அப்படிதான் அதாவது சொல்லுவான், அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது, ஆனா எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியாது, நாங்க ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொங்மோ கூப்பிடுறான். தாஷு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப சொங்மோ போன பாதையை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா நம்ம பெரியவர், 2 அசிஸ்டன்ட் எல்லாரும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஜெயில அடைஞ்சு கிடந்து மூஞ்செல்லாம் வேற அப்படி ஒரு மாதிரி கறி பூசி கிடக்கு. என்னடா பண்ணீங்கன்னு கேட்க, ஜெயில இருந்து உடச்சவங்களை கூட்டு வரலாம்னு நினைச்சோம், தாஷு எங்களை அடைச்சு வச்சுட்டான்னு சொல்ல, ஏண்டா அவளுக்கு இது விஷயம் புரியுது, உங்களுக்கு புரியலையா, உங்களை நான் என்ன வளர்த்தேன் எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொங்கமோ திட்ட ஆரம்பிக்கிறான். நாங்களே எங்களுக்கு ஆளுக்கு 20 சவுக்கடி கொடுத்துக்கிறோம் 3 பேரும் கிளம்ப, போனா போது என் மேல இருக்க கவலையில தானே பண்ணீங்க, பண்ண வேண்டான்னு சொல்ல, இல்ல தண்டனை கொடுத்தே தீருவோம் 3 பேரும் போறாங்க, மூஞ்ச கழுவிட்டாவது போய் தொலைங்க, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொங்கமோ கத்த ஆரம்பிக்கிறான். சொங்கமோ ஒரு வழியா வீட்டுக்கு வரான். தம்பி வாசலே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் நீ சீக்கிரம் வா, அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல வேகமா சொங்கமோ தம்பியை கட்டி பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். அங்க பார்த்தா, இங்க பாருங்க, நானும் என் அண்ணன் குடும்பம் தான், என் அண்ணன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா எனக்கும் என் பிரச்சனை தான் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப இமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. சொங்கமோ உள்ள போறான். அம்மா அப்பா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை கவலைப்பட வச்சுட்டேன்னு சொல்ல அவங்க அப்பா திடீர்னு வெளியே போயிட்டு இருக்காரு. சொங்கமோ அம்மா கிட்ட உட்காந்துட்டு, என்னம்மா நீ சாப்பிட கூட இல்லையா, அவ்வளவு வீக்கா இருக்கேன்னு கேட்க, என் பையனை போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் உருப்பிடுவாங்களா, என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொங்கமோ வேகமா மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே இங்க பாருடா, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா, உன் மனசுல ஏதாவது பொண்ணு இருக்காளா, இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சொங்கமோக்கு மனசுக்குள்ள அந்த மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசினான்ல, அதுதான் ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணாலதான் நம்ம உயிர் பொழைச்சோம் அப்படின்னு கனவுல வந்த போது கூட காதுக்கு பின்னாடி இந்த புள்ளி மாதிரி இருந்ததே பூ மச்சம், அதை கூட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ உண்மையை சொல்லுடா, யாரும் மனசுல இருக்கிற பொண்ணு அந்த தாஷு தானே அப்படின்னு கேட்க சொங்கமோ ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம தாஷு அவளோட கம்பெனில இருக்கும்போது, உங்களோட அட்வைசருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க, அட்வைசருக்காக மட்டும் இல்ல, பாவம் சொங்கமோ அவன் மட்டும் என்ன தப்பு பண்ணா, அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த தாஷு மேல இந்த பையன் இருக்காலடா உஷா, பிரைம் மினிஸ்டரோட பேரன், பயங்கரமா லவ் பண்றான் போல, என்ன பண்றது, ஆனா அவர் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு பிரிச்சு விட்டுட்டாரு. இப்ப வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாரு. ஆனா அந்த பையன் மழையிலே இருந்து மண்டி போட்டு, ஏற்கனவே அவனுக்கு உடம்பு முடியாம இருந்ததா, இப்ப அந்த மழையிலே நனைஞ்சு காய்ச்சல் பயங்கரமா உடம்பு முடியாம உள்ள படுத்திருக்கான். ஆனா பிரைம் மினிஸ்டர் மனசு இதுக்கெல்லாம் இறங்குற மாதிரி இல்ல, எப்பயும் இப்பெல்லாம் பண்ண மாட்டான், உண்மையாவே ரொம்ப லவ் பண்றான் போல அப்படின்னு சொங்கமோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ மருந்து சாப்பிட்டுட்டு படு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொங்கமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த ராஜாவோட அசிஸ்டன்ட்ல நம்ம சொங்கமோ ஒருத்த மிரட்டினால, அவனை இன்னொரு அசிஸ்டன்ட், நீ எதுக்கு சொங்கமோ கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வச்சுக்கிற, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, இன்வெஸ்டிகேஷன் தானாவே போயிருக்கும்ல, சரி ஓகே இந்த கேஸ்ல ஏதாவது லீட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம், கிடைக்கலன்னா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆளை நம்ம சொங்கமோட மாமா இருந்தார்ல அந்த ட்ரூப்புக்கு அனுப்புறாங்க. ராஜா உத்தரவு வந்திருக்குன்னு அங்க இருக்கிறவங்க காலில் விழுந்து எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சொங்கமோ மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஊஷானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ண சொன்னேனே, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொங்கமோ கேட்க, பண்ணியாச்சு, ஆனா அந்த அட்வைசர் நம்ம கூட இத்தனை நாள் இருந்துட்டாருங்கிறதால அவரை விடுறது நமக்கு நல்லதா இருக்காது, பரவாயில்லையான்னு கேட்க, நான் ஏற்கனவே தாஷுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீற முடியாது, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொங்கமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நமக்கு ஊஷானை காட்டுறாங்க. தாத்தா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கல தாஷுக்கு, நீங்களே ஓகே சொன்னா கூட அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, என்னை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க, அதுக்கு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு மேல நான் ரொம்ப ஆசை வச்சுட்டேன் கொஞ்ச நாளா இருந்தாலும், அதுவும் இல்லாம ஏதோ பதவிக்காக ஒரு பொண்ணு மேல கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு பாவமா ஊஷான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க டாக்டர் அப்படிங்கிற பேர்ல நம்ம தாஷு இருக்காளே, அங்க ஊஷானோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. டாக்டர் பேட்சை காட்டிட்டு உண்மையான டாக்டரை பின்னாடி காட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஊஷான் பாக்குறான், கொஞ்சம் மெதுவா எந்திரிச்சு, தாத்தா என்ன ஏன் கொடுமைப்படுத்துறீங்க, உங்களுக்கு புரியலையான்னு கேட்டுட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு, நம்ம குடும்பத்தை அடுத்து யார் பாத்துக்குவா, என்ன பார்த்தா உன அழைச்சு வச்சுட்டு இருக்க ஜெயில் மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி தேவையில்லாத யூஸ் இல்லாத பொருள் எல்லாம் செய்யாதன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு நம்ம ஊஷான் செஞ்சு வச்சிருக்க பொருள் எல்லாம் கீழே போட்டு தாத்தா உடைக்கிறாரு. அவன் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.